அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவின் தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் எல்லாம் போலி. அதில் பகுதி 1. இதில் பல பகுதிகள் இருக்குது. அதை தொடர்ந்து பகுதி 1 இப்போ வெளியிடுறேன். அதாவது இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். கிறிஸ்தவ மதத்தை புண்படுத்தும் நோக்கம் எனக்கு கடுகளவும் இல்லை. கிறிஸ்தவ மதத்தின் பெயரால் ஏமாற்றுகின்றவர்களை மட்டுமே ஒரு சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன். அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கி என்கிட்ட பேசி என்னை நீங்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுங்கன்னு சொன்னதன் நிமித்தமாக தான் இந்த பதிவு. இல்லைன்னா இந்த பதிவு இன்றைக்கி போடுற ஐடியா எனக்கு கிடையாது. சரி, வாங்க நம்ம பதிவுக்கு போகலாம். அதாவது பொதுவாக இந்துக்களுக்கு ஒரு நம்பிக்கை, பக்தி, பயம், இப்படி பல வகையில் நம்ம அதை வேறுபடுத்தலாம். அதாவது நம்முடைய முன்னோர்கள் நம்மள்கிட்ட சொல்லி கொடுத்தது என்னென்னா, நம்ம ஒரு சின்ன பொய் சொல்லும்போது சாமி கண்ணை குத்திரும், ஒரு பென்சில் திருடினாலுமே சாமி கண்ணை குத்திரும், ஒரு சின்ன சின்ன தவறுகளுக்கு கூட சாமி கண்ணை குத்திரும், சாமி தண்டிச்சிரும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்து இந்துத்துவ முறைப்படி நம்மளை ஒழுங்கின் வழியில் நம்மளை வளர்க்கிறார்கள். அதே இந்த கிறிஸ்தவ மதத்தில் இன்றைக்கி அவர் சொன்னது என்னென்னா, நீங்கள் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்லை, அதை தேவனாகி இயேசுவிடத்தில் நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு ஆழ்கடலில் தள்ளப்பட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அப்போது நான் கேட்டேன், எப்போ அந்த மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு நீங்கள் அந்த மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, நானும் ஆரம்பத்தில் கிறிஸ்தவ மதத்தில் தான் இருந்தேன். எனக்கு அதனுடைய ஒரு சில கோட்பாடுகளும் ஒரு சில செயல்களும் எனக்கு பிடிக்காததுனால நான் முறைப்படி தீர்த்த பிரதோஷனம் எடுத்து ஹிந்துத்துவத்துக்கு நான் மாறி மனுஷனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதாவது சமூகத்தில் நல்ல மனிதர்களை பார்க்க வேண்டும், நல்ல மனிதர்கள் நல்ல பண்புள்ளவர்களோடு பழக வேண்டும் அப்படின்னா அது இந்து மதத்தில் அதை நம்ம பார்க்கலாம், அதன்படி நம்ம வாழவும் முடியும். ஆனால் இந்த கிறிஸ்தவ மதத்தில் பார்த்திங்கன்னா, வாரத்தில் 6 நாள் நீங்கள் தப்பு பண்ணலாம், பாவம் பண்ணலாம், மேலும் பல விஷயங்களை நம்ம செய்யலாம். 7வது நாள் அவர்கிட்ட போய் அங்கே சர்ச்சுக்கு போய் பாதிரியார்கிட்ட மன்னிப்பு கேட்டோம்னா பாதிரியார் நம்முடைய பாவங்களை மன்னிச்சிருவார். நல்லா புரிஞ்சுக்குங்க, கிறிஸ்தவ மதத்தில் கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் வாழ்கிறார்கள். அதே இந்து மதத்தில் இந்துக்கள் எப்படி வாழ்கிறாங்கன்னு நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. இந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. இதை வச்சு இன்னைக்கு நம்முடைய மாநிலத்தில் ஆகட்டும், இல்லை நம்முடைய நாடு இந்திய நாட்டில் ஆகட்டும், எப்படிப்பட்ட பாதிரியார்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பாருங்கள். இதில் சமீப காலங்களாக பார்த்தீங்கன்னா, நாகர்கோயிலில் ஒரு பாதிரியார் கைது செய்யப்பட்டார். என்ன வழக்கு? போக்சோ ஆக்டில் கைது செய்யப்படுகிறார். பல பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டார் அப்படின்னு. இது நீங்கள் கேட்கலாம், அப்போ இந்துக்கள் அந்த மாதிரி பண்ணுறது இல்லையா? பண்ணுறாங்க, இல்லைன்னு நம்ம இருக்கல. ஆனால் இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, இதுக்கான தண்டனை இருக்குது. இங்கே உலகத்தில் நம்ம வழக்கின் நிமித்தமாய் அனுபவிக்கக்கூடிய தண்டனை என்பது வேறு. ஆனால் அங்கே யமதர்மராஜான்னு ஒருத்தர் நியாயம் தீர்க்கிறார். அவர்கிட்ட தண்டனைகள் வேறு. நம்ம வாழும்போது அனுபவிக்கும் தண்டனைகள் தான் இங்கே என்ன தண்டனை? நீதிமன்றங்கள் மூலமாக நமக்கு வழங்கப்படும் தண்டனைகள். இதே கிறிஸ்தவ மதத்தில் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, இங்கே நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களை ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல நீங்கள் மன்னிப்பு கேட்கும் பட்சத்தில் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிறீர்கள். சுத்தம் செய்யப்பட்ட நீங்கள் நித்திய ராஜ்யத்திற்கு, பரலோகத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி மக்களை கன்வின்ஸ் பண்ணுறாங்க.
இது சட்டத்தின்படியும் நியாயத்தின்படியும் தர்மத்தின்படியும் தவறு அப்படிங்கிறத எத்தனை பேர் உணர்றீங்க? இதை உணர்ந்தாச்சுன்னாவே தவறுகள் குறைக்க வாய்ப்புகள் அதிகம். இதைத்தான் நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதாவது இதில் இன்னும் நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். நிறைய பேசியாச்சுன்னா உங்களுக்கு அது போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பாவம் செய்ய தூண்டுவது, செய்வதற்கு எந்த தவறும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் இன்றைய பாதிரியார்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத மட்டும் இன்றைக்கி இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லை, எந்த மதத்திலும், அதாவது இந்து முறைப்படி ஆகட்டும், இஸ்லாமிய முறைப்படி ஆகட்டும், இஸ்லாத்தின் முறைப்படி பார்த்திங்கன்னா ஒரு பாவம், ஒரு சின்ன தவறு, ஒரு கடுகளவு தவறு செஞ்சாலும் அது ஹராம் அப்படிங்கிறாங்க. அதாவது குற்றம் அப்படிங்கிறாங்க, தப்பு, அது செய்யக்கூடாது அப்படிங்கிறத அவர்களும் அதன்படி நடக்கிறாங்க. ஆனால் அந்த கிறிஸ்தவ மதத்தினர்கள் மட்டும்தான் இப்படி ஒவ்வொருத்தருடைய இந்துக்களுடைய மூளையை சலவை செய்து வருகிறார்கள். ஆகவே இந்துக்கள் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். உங்களை குற்றவாளியாக்க அவர்கள் தயாராகிறார்கள் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்துக்குங்க. அடுத்த பதிவில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதில் இன்னும் பல விஷயங்கள் நம்ம பேசுவோம்.